Anithas Ulagam. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ இல்லைங்க 3 ஹேர் ஸ்டைல்ஸ் வீடியோஸ் இங்க பார்க்க போறோம். இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிளான பஃப் ஹேர் ஸ்டைல் தாங்க காட்ட போகிறேன். இது அவங்களே கூட போட்டுக்கலாம், கிட்ஸும் அவங்களே போட்டுக்கலாம். வித்தின் 1 மினிட்ல ஈஸியாக போட்டுக்கலாம். 2 ஐப்ரோ ஆர்ச்சுக்கு நேர் மாதிரி எடுத்து 2 கையிலையும் பிடிச்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் அந்த ஹாஃப் அப்டூவில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. எல்லா ஹேர்ஸும் ஈவன் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டியிருக்க இடத்துல லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக பஃப் க்ரியேட் ஆகும். நீங்கள் பஃபே வைக்க தேவையில்லை, ஈஸியாக க்ரியேட் ஆகிடும். அந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணிவிட்டு 2 ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான சிம்பிள் ஹேர் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் சிம்பிள் பஃப் ஹேர் ஸ்டைல் ரெடி. செகண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து சைட் ட்விஸ்ட் ஹேர் ஸ்டைல். இதுவும் ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாங்க. இது வந்து ஒன் சைடாக எடுக்கிறது. ஸோ ஒன் சைடு ஐப்ரோ ஆர்ச் உங்களுக்கு எந்த சைடு ஈஸியாக இருக்கோ அந்த சைடு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஐப்ரோ ஆர்ச்சில் நேராக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஹேர்ஸ் கொஞ்சம் ஒரு 1 இன்ச் கேப் விட்டு கொஞ்சமாக ஹேர்ஸ் எடுத்து அந்த இடத்துல நான் காட்டுற இடத்துல ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ட்விஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். குட்டியாக கூட நீங்கள் ட்விஸ்ட் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். 4 ட்விஸ்ட்டில் முடிச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணியிருக்க சைடில் நீங்கள் 2 ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில். செகண்ட் ஹேர் ஸ்டைல் ரெடி. தேர்ட் ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா ஃபங்க்ஷனுக்கே கூட போட்டு போகலாம். அந்த மாதிரி லுக் தான். இந்த ஹேர் ஸ்டைலை ஒன் சைடாக தான் போடுறது. எல்லாமே ஒரே சைடாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லாவே ட்விஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு முன்னாடி பஃப் க்ரியேட் ஆகும். ட்விஸ்ட் பண்ண இடத்துல ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அதர் சைடில் 3 லேயராக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லேயர் வந்து உங்களுக்கு எந்தெந்த சைஸில் வேணுமா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியமாக 3 லேயர்ஸ் எடுத்திருக்கேன். நான் காட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த வேரியேஷன் வேணாலும் கொடுக்கலாம். பின்னிக்கலாம், இல்லை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி போடலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் பிரைட் மாதிரி போடலாம். அது உங்களோட விருப்பம். இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணுறதுனா இந்த மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கிராண்ட் லுக் கிடைக்குங்க. ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்க்குலாம் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி போட்டு போகலாம். இது வந்து நான் 3 லேயர்ஸ் எடுத்திருக்கேன். 3வது லேயர் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி செக்யூர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேர் பின் குத்தும் போது விசிபிளாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தேர்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணியாச்சு. ஃபோர்த் ஹேர் ஸ்டைல் வந்து இது ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல். ஃப்ரீ ஹேர் விடுறவங்க நினைக்கிறவங்க இந்த மாதிரி தாராளமாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கும். நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடை நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணாமல் இன்னொரு சைடு நம்ம ஹேர் பின் குத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்த ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா ப்ரஷ் அவுட் பண்ணிவிட்டு ஈவன் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோர்த் ஹேர் ஸ்டைல் ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.